இன்னைக்கு நம்ம மிஷன் ரிப்போர்ட்டோட டாபிக் வந்து த அனாய்டு மினிஸ்ட்ரி. ஸோ இந்த குவார்ட்டரில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இது வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னா 13 சாபத்துக்கு எய்ம் வந்து நிறையா யங் மிஷனரிஸை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து சவுத் கொரியாவுக்கு வந்து அனுப்பலான்ட்டு அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ இதில் வந்து ஃபிலிப்ன்ட்டு ஒரு 23 இயர் ஓல்டு யூத் வந்து அவங்களும் வாலண்டியராக போவாங்களாம். ஒரு காம்பஸ் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து 3 months அங்கே போகலான்ட்டு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 months வந்து ஃபிலிப் வந்து யூஎஸில் வந்து அட்லாண்டான்ட்டு ஒரு சிட்டியில் வந்து அவங்க போகணுமா இருந்துச்சு அவங்க ட்ரைனிங்குக்கு. ஸோ இங்கே வந்து அந்த மிஷனரிஸ் இதில் வந்து 2 மிஷனரிஸை வந்து பேர் பண்ணி அனுப்புவாங்களாம். ஃபிலிப்புக்கு கூட சாமியல்ன்ட்டு ஒரு 20 year old அவங்களும் ஃபிலிப்புமே சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ணலான்ட்டு அவங்களும் ட்ரைனிங்குக்கு போவாங்க. ஸோ ஃபிலிப் வந்து அவங்க போனதும் வந்து நிறையா யங் பீப்புள் வந்து அங்கே வாலண்டியர் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா சில்ட்ரனுக்கு வந்து அவங்களோட ஸ்கூல் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் சாபத் ஸ்கூல்லாம் வந்து அவங்க டீச் பண்ணணும் கிட்ஸுக்கு. அப்புறம் நிறையா டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அவங்க வந்து பண்ண ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதான் ஃபிலிப்பும் சாமியலுமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க டீம் பண்ணி. பட் இங்கே வந்து ஃபிலிப் போனதும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். ஃபிலிப் வந்து அங்கே வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் வந்து மினிஸ்டர் பண்ண போயிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து டீம் அப் ஆன சாமியல் அவங்களும் ஃபிலிப்பும் வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸுக்கு வந்து போயிருப்பாங்க. அங்கே வந்து ஃபிலிப்புக்கு வந்து சாமியல் கூட ஒரு ப்ராப்ளம் வருது. சாமியல் வந்து அவங்க பேசுகிறது வந்து அவங்க என்ன பேசினாலுமே வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் ரொம்ப இழுத்து ஸ்லோவாக பேசுவாங்களாம். இது வந்து ஃபிலிப்புக்கு ரொம்ப ஹி வாஸ் அனாய்டு அதை வச்சு. ஸோ அதனால வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ ஒரு நாள் வந்து யூஸ்வலாக சாமியலும் ஃபிலிப் வந்து சர்ச்சில் வந்து லெஃப்ட் ஓவர் மீல்ஸ் வந்து அந்த லெஃப்ட் ஓவர் ஃபுட் வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க சாப்பிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் வந்து சாமியல் வந்து ஒரு ரைஸ் கேக்கை வந்து ஹீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்களாம். ஆனால் அப்போவுமே வந்து ஃபிலிப் சொல்லுவாங்களாம் தட் ஹீட் பண்ண வேணாம் அது ஸ்பாயில் ஆகிட போகுதுன்ட்டு. பட் சாமியல் கேட்காம வந்து அவங்க ஹீட் பண்ணுவாங்களாம். அது ஒரு மாதிரி அப்படியே பேர்ன் ஆகி அப்படியே ஸ்டிக் ஆயிருமா அந்த டிஷ்ஷில். அப்போ வந்து ஃபிலிப்புக்கு சாமியல் மேலே ரொம்ப கோவம் வந்துடும்மா. அப்புறம் இன்னொன்று ஒரு ரைஸ் கேக் இருந்துச்சா, அதை ஃபிலிப் வந்து ஃப்ரையிங் பேனில் வந்து ட்ரை பண்ணுவாங்களாம். ஆனால் அந்த பேனில் கூட ஸ்ட்ரக் ஆயிரும்மா. ஸோ இப்போ வந்து சாமியல் அண்ட் ஃபிலிப்புக்கு வந்து அவங்கள வந்து அப்பத்துலேருந்து அவங்க வந்து சரியாகவே பேசலையா. அப்புறம் ஒரு நாள் வந்து சாமியலும் ஃபிலிப்புமே வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க தட் எவ்ரிடே வந்து அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு போகணுன்ட்டு. ஸோ இப்படி ஒரு நாள் வந்து லைக் எவ்ரிடே வந்து சாமியல் ப்ரே பண்ணும்போது ஹி யூஸ் டு ரிப்பீட் த சேம் திங். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரேயரில், ப்ளீஸ் லார்ட் ஹெல்ப் மீ நாட் டு ஹேட் ஃபிலிப், ப்ளீஸ் லார்ட் ஹெல்ப் மீ நாட் டு ஹேட் ஃபிலிப். இது விட்டு சாமியல் வந்து வேறு எதுவும் ப்ரேயர் பண்ண மாட்டாங்களாம். அப்போ வந்து ஃபிலிப்புக்கு வந்து ஒன்று புரியுமா தட் சாமியலுக்கு வந்து ஃபிலிப் கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சுன்ட்டு. பட் ஆனாலும் ஃபிலிப்புக்கு வந்து சரியாக புரியாமல் ஃபிலிப் வந்து போக போக ஹி வாஸ் ஸோ இரிட்டேட்டட். ஏன்னா எவ்ரிடே வந்து சாமியல் யூஸ் டு ப்ரே த சேம் திங்னால ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவாங்களாம் ஃபிலிப்பு. அப்புறம் வந்து ஃபிலிப் சொல்லுவாங்களே நான் அவங்க கூட ப்ரேயரே பண்ணல அப்படின்ட்டு. அப்போத்துலேருந்து அவங்க ப்ரேயரும் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாள் வந்து சாமியல் அண்ட் ஃபிலிப் வந்து
அவங்க ஒர்க் முடிஞ்சிட்டு வரும்போது தே ஆர் வெரி டயர்ட். அப்போ வந்து அவங்க வரும்போது 2 பேருமே வந்து தூங்கிடுவாங்களாம். ஃபிலிப் வாஸ் டிரைவிங் அண்ட் சாமுவேல் வந்து பின்னாடி உட்காந்துருந்தாங்களாம். போத் ஆஃப் தெம் வில் ஸ்லீப். அப்புறம் சடனாக வந்து அவங்க எழும்பி பார்க்கும்போது தே லாஸ்ட் கண்ட்ரோல். அப்போ வந்து முன்னாடி ஒரு ட்ரக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சாம். அப்புறம் அவங்க அந்த ட்ரக்கை போய் இடிச்சிருவாங்களாம். கார் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்மாஷ் ஆகிருக்கும். ஆனால் ஃபிலிப் அண்ட் சாமுவேல் 2 பேருமே வித்தவுட் எனி இன்ஜரி அவங்க வந்து எஸ்கேப் ஆனாங்க. அப்புறம் அப்புறம் அந்த ட்ரக்கில் கூட வந்து அந்த ட்ரக்குக்கும் வந்து ஒரு ஸ்மால் டென்ட்டு தான் இருந்துச்சு. அது விட்டு அந்த ட்ரக்லேயும் எதுவும் ஆகலை. அப்போ வந்து ஃபிலிப்புக்கு ஒரு மாதிரி ஆகுமா, தட் அவங்க வந்து யூஎஸ்க்கு வந்ததே வந்து வேறவங்களுக்கு காட் பற்றி சொல்லி கொடுக்குறதுக்கு. ஆனால் ஃபிலிப்பே வந்து சரியாக புரியாமல் அவங்க வந்து என்ன பண்ணாலும் ஹி வாஸ் வெரி இரிட்டேட்டட். இந்த மாதிரி சாமுவேல் ப்ரே பண்ணாலும் ஃபிலிப் வாஸ் இரிட்டேட்டட். அதே இது சாமுவேல் பேசினாலும் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்தாங்களாம். அப்போதான் வந்து ஃபிலிப் வந்து அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ப்ரே பண்ணுவாங்களாம். அப்போ ப்ரே பண்ணும்போது தான் வந்து ஃபிலிப் வில் நோட்டீஸ் தட். ஸோ இப்போ வந்து அப்போத்துலேருந்து சாமுவேலும் ஃபிலிப்பும் கொஞ்சம் பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது சாமுவேல் வந்து ஒரு நாள் சொல்லுவாங்க தட் அவங்க இருக்கிற அந்த ரெண்டட் ஹவுஸில் அந்த கொரியன் ஓனர்ஸ்கிட்ட வந்து போய் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு அப்படி போய் விட்னஸ் பண்ணலான்ட்டு சொல்லுவாங்களாம். ஆனால் ஃபிலிப்புக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க காட் கிட்ட அதை வந்து சொல்கிறதுக்கு ஃபிலிப்புக்கு வந்து அது ஃபஸ்ட் டைம் இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா. ஆனாலும் அவங்க வந்து அவங்க ஓனர்ஸ்கிட்ட போய் சொல்லுவாங்களா 2 பேரும். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம் அவங்க ஓனர்ஸ் வந்து தே வேர் நான் கிறிஸ்டியன்ஸ். பட் ஆனாலும் அவங்க சொல்லுவாங்களாம் தேங்க் காட் உங்களை வந்து சேவ் பண்ணதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தே ஒன்லி எக்ஸ்பிரஸ்ட் வரி அபவுட் ஃபிலிப் அண்ட் சாமுவேல்ஸ் ஹெல்த்துன்னு பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து இந்த மிஷன் ட்ரிப்பில் வந்து முடிச்சிட்ட பிறகு ஃபிலிப் வில் கோ பேக் டு ஹிஸ் பிளேஸ். அப்புறம் அவங்க கொரியாவுக்கு போயிட்ட பிறகு ஃபிலிப்க்கு வந்து ஒரு இது எழுதணுமா. ஹி ஹாஸ் டு லிஸ்ட் டவுன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அப்போது ஃபிலிப்பும் லிஸ்ட் டவுன் பண்ணிட்ட பிறகு அவங்க ரீட் பண்ணும்போது அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்களாம். எல்லாமே வந்து அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஐ டிட் திஸ், ஐ டிட் தட் அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து செல்ஃப் இதாக வந்து ஃபிலிப் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்களாம். ஒன்ஸ் கூட வந்து ஜீசஸோட நேம் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து ஃபிலிப் வந்து இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஹீ ஃபெல்ட் வெரி அஷேம்ட். ஸோ அப்போத்துலேருந்து ஃபிலிப் வந்து என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா காட் யூஸ்ட் மீ அ வீக் அண்ட் ப்ரவுட் பர்சன் பட் ஹீ யூஸ்ட் மீன்ட்டு. ஸோ வந்து அப்போத்துலேருந்து ஹீ ஸ்டார்டட் ப்ரேசிங் காட்ஸ் நேம் ஆல்சோன்ட்டு. ஸோ இந்த 13 சாபத் ஆஃபரிங்குக்கு வந்து ஒரு பிளான் இந்த ஸ்வேல் ஆஃப் சவுத் கொரியாவில் வந்து ஒரு ஹாங்குக் சம்யூக் அகாடமியில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஷினரி ட்ரைனிங்க்கு போகிறாங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரே பண்ண கேட்டிருக்காங்க. நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணலாம். தேங்க்யூ.